மக்கள் திலகம் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் இவங்க ஏழை, இவங்க பணக்காரங்க, இவங்க எம்எல்ஏ, இவங்க எம்பி அப்படிலாம் பழக மாட்டார். தலைவர் அம்மா பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் வீட்டில் வேலை பார்த்த அத்தனை பேருக்கும், அதாவது சமையல் செய்கிறவங்க, வீடு பெருக்கிறவங்க, வீடு துடைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர், முதலமைச்சர் எம்ஜிஆர் அவருடைய சொந்த பணத்தில் அத்தனை பேருக்கும் வண்ண தொலைக்காட்சி வாங்கி கொடுத்துருக்காரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு முறை அவருடைய ராமாவர் வீட்டிலிருந்து கோப்புகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது அவர் கூட அதிகாரிகளாக இருக்கிறாங்க 3 பேர், முக்கியமான அதிகாரிகள். அன்றைக்கு சனிக்கிழமை சாயங்கால நேரம். அப்பொழுது மக்கள் திலகம் எம்ஜிஆர், சிஎம் எம்ஜிஆர் வீட்டில் வேலை பார்த்த அந்த பணியாட்கள் எல்லாம் பண்ணுறாங்க. வேலையை முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்கு போகாமல் அங்கே இருக்கிறாங்க. இதை கவனித்த முதலமைச்சர் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, அங்கே பார்த்து, ஏங்க யாருமே வீட்டுக்கு போகாமல் இங்கே இருக்கிறீங்க என்ன என்று வினவ, அதற்கு கூட இருந்த அதிகாரி என்ன பண்ணுறாரு, ஐயா இன்றைக்கு சனிக்கிழமை, ஆகவே அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அரசு தொலைக்காட்சி தான் இருந்தது. அவர் சொல்கிறாரு, இன்று மாலை உங்களுடைய எங்கள் வீட்டு பிள்ளை படம் போட போகிறாங்க, உங்கள் வீட்டில் கலர் டிவி இருக்குது, ஆகவே எல்லோரும் இங்கே இருந்து பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல, அதன் பிறகு அந்த அதிகாரி சொல்கிறார் தலைவரை பார்த்து, ஐயா உங்கள் வீட்டில் கலர் டிவி இருக்குது, ஆகவே நீங்கள் நடித்த எங்கள் வீட்டு பிள்ளை இந்த திரைப்படம் வண்ண திரைக்காவியம், ஆகவே அதை பார்க்க தான் எல்லோரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, தலைவர் என்ன பண்ணார், ஓ அப்படியா, சரி சரி. அதிகாரி பார்த்து கேட்குறாரு, உங்கள் வீட்டில் தான் கலர் டிவி இல்லையான்னு. இல்லை சார், அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கலர் டிவி அப்படிங்கிறது பெரிய பொருள். தலைவர் என்ன பண்ணுறாரு, ஓ அப்படியா சொல்லிட்டு கூட இருந்த ஒரு முக்கியமான விஐபி கூப்பிட்றாரு, இங்கே வாங்கன்னு. அவர் காதில் அப்படின்னு ஒரு ரகசியம் பேசுகிறாரு. 4 lakhs கொண்டு வந்து கொடுக்குறாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த அதிகாரி வீட்டில் கலர் டிவி இல்லைன்னு சொன்னாங்களோ, அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர் வீட்டில் வேலை பார்த்த அத்தனை பேருக்கும், அதாவது சமையல் செய்கிறவங்க, வீடு பெருக்கிறவங்க, வீடு துடைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர், முதலமைச்சர் எம்ஜிஆர் அவருடைய சொந்த பணத்தில் அத்தனை பேருக்கும் வண்ண தொலைக்காட்சி வாங்கி கொடுத்துருக்காரு. இதை பார்த்த அத்தனை பேரும் பிரமிச்சு போனாங்களா, ஆனந்த கண்ணீர். பார்த்தீர்களா, இப்படி ஒரு முதலமைச்சர் நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. 1968ஆம் ஆண்டு நம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் மறைந்ததை அடுத்த முதலமைச்சர் யார் என்று தீர்மானிக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்று கூட போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி ஹால் பின்புறம் இருக்கின்ற சட்டமன்ற, அதாவது எம்எல்ஏ ஹாஸ்டலில். அப்பொழுது எல்லோரும் வந்துட்டாங்க. தலைவர் எம்ஜிஆர் வரப்போகிறாரு. தலைவர் வரப்போகிற சொன்ன உடனே அங்கே இருந்த துப்புரவு தொழிலாளர்கள் அத்தனை பேர் நிற்கிறாங்க, 15 பேர். ஏன்னா நம் தலைவரை காண அத்தனை பேரும், அதாவது அவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க, தலைவர் மேலே தீரா பற்று பாசம் கொண்டவர்கள். தலைவர் என்ன பண்ணுறாரு, வேகமாக காரில் வராரு. வந்தவுடன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, அவங்களை பார்த்தவுடன் அப்படியே காரை விட்டு இறங்கி அந்த 15 பேர்கிட்டையும் கை குலுக்கி சிரித்தபடி பேசினாராம். அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதாம். அதாவது அந்த துப்புரவு தொழிலாளர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே தலைவர் மேலே, அம்மா மேலே பற்று பாசம் அதிகம், ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க. அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதாம். மக்கள் திலகம் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் இவங்க ஏழை, இவங்க பணக்காரங்க, இவங்க எம்எல்ஏ, இவங்க எம்பி அப்படிலாம் பழக மாட்டார். தலைவர் அம்மா பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. அதற்கு சிறந்த உதாரணம் இப்போ நான் சொன்ன விஷயம். அங்கே இருந்த அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்களாம். பார்த்தீர்களா, இப்படி ஒரு நடிகரை நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதுங்க, பார்க்க முடியாது. என்ன நேயர்களே, இன்றைக்கு ஜெயா மேக்ஸ் வழங்கிய புரட்சி தலைவர் நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க, சந்தோஷப்பட்டிருப்பீங்க. உங்கள் முகத்தை பார்க்கும்போது தெரியுது, மக்கள் திலகம் புரட்சி தலைவி இவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால், அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. அந்த வகையில் தாயகத்திற்காக, தமிழக மக்களுக்காக, தமிழ் மொழிக்காக வாழ்ந்த 2 தலைவர்கள் தான் நம் இதே தெய்வம், மாண்புமிகு மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களும், நம் மனித தெய்வம் மாண்புமிகு மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும்.